இப்போது தக்காளி புளியை வச்சு ஒரு அருமையான ஒரு ரசம் ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், மிளகா 3 சேர்த்துக்கலாம். நான் இதில் காஞ்ச மிளகா 2 சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணால் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு அரை எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து கரைச்சே எடுத்துருக்குறோம். அந்த புளிக்கரைசல் தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இது இந்த புளிக்கரைசல், வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்த கலவை வந்து நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ரசத்துக்கு நம்ம வந்து ஒரு தக்காளி, 3 பூண்டு நல்லா மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம். அதை இதோடு சேர்த்திடலாம். இந்த தக்காளி, பூண்டு அரைச்சி ஊற்றிருக்கிறோம். இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போது சீரக மிளகு பொடி, பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ரசப்பொடி, இந்த 4ஐயுமே இதோட சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். தேவையான அளவு நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்குலாம். ரசம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை இதோட சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். அருமையான தக்காளி புளி ரசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.